பாமக இளைஞரணி தலைவராக தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த முகுந்தனை நியமிக்க அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ராமதாசுக்கும் முகுந்தனுக்கும் இடையேயான நெருக்கம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மனைவி சரஸ்வதிக்கும் காந்திமதி, கவிதா என்ற 2 மகள்களும், மூன்றாவதாக மகன் அன்புமணியும் உள்ளனர். தனது மூத்த மகள் காந்திமதிக்கு தனது அக்கா மகன் பரசுராமனை திருமணம் செய்து வைத்த ராமதாஸ் அவர்களை தனது தைலாபுரம் வீட்டிலேயே தங்க வைத்திருந்தார். காந்திமதி பரசுராமனுக்கு சுகந்தன், பிரீத்திவன், முகுந்தன் என 3 மகன்கள் உள்ளனர். சுகந்தன், பிருத்திவி இருவரும் மருத்துவர்கள். 3வது மகனான முகுந்தன் பொறியியல் பட்டதாரி. ராமதாஸின் 2வது மகள் கவிதாவுக்கு 2 மகன்களும், அன்புமணி சௌமியா தம்பதிக்கு சம்யுக்தா, சங்கமித்ரா, சஞ்சுத்ரா என 3 மகள்களும் உள்ளனர். அதில் சம்யுக்தா காந்திமதியின் 2வது மகன் பிரீத்திவனை திருமணம் செய்துள்ளார். அடிப்படையில் மருத்துவரான அன்புமணி ராமதாஸ் பாமகவில் இணைந்து அக்கட்சியின் இளைஞரணியின் தலைவராக பொறுப்பேற்றார். தனது 36வது வயதில் மாநிலங்களவை உறுப்பினரான அன்புமணி ராமதாஸ் காங்கிரஸ் கூட்டணியில் 2004 முதல் 2009 வரை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். 2022ஆம் ஆண்டு பாமகவின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஏற்கனவே பாமக தலைவராக இருந்த ஜி.கே. மணி கௌரவ தலைவராகவும், அவரது மகனும் தயாரிப்பாளருமான தமிழ்குமரன் இளைஞரணி தலைவராகவும் நியமிக்கப்பட்டனர். ஆனால் சில மாதங்களிலேயே அந்த பதவியை தமிழ்குமரன் ராஜினாமா செய்தார். இதனையடுத்து பாமக இளைஞரணி தலைவர் பதவி காலியாகவே இருந்து வந்தது. இதனிடையே கடந்த மக்களவைத் தேர்தலின் போது காந்திமதியின் மூத்த மகன் சுகந்தனுக்கு கடலூர் தொகுதி வழங்கப்படும் என பேசப்பட்டது. ஆனால் அன்புமணியின் மைத்துனர் விஷ்ணு பிரசாத் அந்த தொகுதியில் போட்டியிட்டதால் குடும்ப நலன் கருதி தங்கர் பச்சானுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. அச்சமயம் கடலூர் மாவட்ட பொறுப்பாளராக காந்திமதியின் 3வது மகன் முகுந்தன் களமிறங்கினார். அவர் தங்கர் பச்சானுக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். மேலும் கடந்த சில மாதங்களாக சமூக ஊடக பேரவையின் மாநில செயலாளராகவும் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில்தான் இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்ததும் கட்சியில் சேர்ந்த சில மாதத்தில் பதவியா என்று அன்புமணி எதிர்த்த நிகழ்வும் அரங்கேறியுள்ளது. குடும்ப கட்சியாக பாமக மாறிவிடக் கூடாது என்றும், நீண்ட காலமாக உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்றும் அன்புமணி நினைப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் தலைவருக்கு அடுத்த பதவியாக பார்க்கப்படும் இளைஞரணி தலைவராக குடும்பத்தாருக்கு ராமதாஸ் வாய்ப்பு தருவதை தனக்கு போட்டியாக அன்புமணி பார்ப்பதாக அக்கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. மேலும் அனுபவம் இன்றி எப்படி பதவி வழங்குவது என்று அன்புமணி கூறும் நிலையில் கட்சியில் இணைந்த உடனேயே அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை தைலாபுரம் இல்லமே பாமகவின் அதிகாரப்பூர்வ முடிவுகளை எடுக்கும் இடமாக இருந்து வந்த நிலையில் பனையூர் அலுவலகத்துக்கு வரும்படி தொண்டர்களுக்கு அன்புமணி அழைப்பு விடுத்ததும் கட்சியின் பிளவு குறித்த பேச்சுக்களை கிளப்பியுள்ளன.